ஹலோ பிரைஸ் லார்ட் நண்பர்களே, நாம் கர்த்தரை ஆராதிப்போம். இந்த காலை வேளையிலே அவர் நம்முடைய ஜீவனாக, வழியாக, வாசலாக இருக்கிறார். நொறுங்கி போயிருக்கலாம், அநேகர் ஆத்மாவில் அப்படியே தோய்ந்து போயிருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் கர்த்தரை தேடி ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு பலனையும் உங்கள் எதிர்காலத்தை ஆசீர்வதிக்கிறதை நீங்கள் கண்டிப்பாக உணர்வீர்கள். என் கூட சேர்ந்து இந்த பாடலை பாடி கர்த்தரை துதிப்போம். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் ஆமென் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செஞ்சிருக்கிறார். அந்த வாழ்க்கையை நாம் துதிப்போம், கொண்டாடுவோம். ஆமென். ஓ தேங்க்யூ ஜீசஸ். வாயை திறந்து கர்த்தர் செய்த நன்மைகளை சொல்லி துதிக்கிறேன். எத்தனை நன்மைகள் செய்திருக்கிறார், ஆயிரக்கணக்கிலே செய்திருக்கிறார். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஓ ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. சொல்லுவோமா? நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஓ ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. கரங்களை உயர்த்தி நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். ஆமென். தேவை பருகும் போது ஓசிக்கி தவித்திராது உதவும் கரங்கள் நான் கண்டேன். காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பருகும் போது ஓசிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நேரத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நேரத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஓ ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. கரங்களை உயர்த்தி நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. இருக்கிற
இடத்துல வாயை திறந்து ஆமேசுவே உண்மை நாங்கள் துதிப்பதற்கு நன்றி செலுத்த வார்த்தை இல்லப்பா. கீழே விழுந்திருந்தோம், கைவிடப்பட்டது போல கிடந்தோம், உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தோம். சுத்தி அவமானம், நின்ற, கேள்விக்குரியர்கள், பயங்கள். ஆனால் நீர் எங்களை தூக்கி எடுத்து எங்களுக்கு ஜீவன் சுகத்தை கொடுத்து கல்வாரி இரத்தத்தில் எங்களை கழுவி எங்களை உமது பிள்ளைகளாக வைத்திருக்கிறேன். நன்றி செலுத்த வார்த்தை இல்லப்பா. இன்னைக்கு அநேகர் ஒருவேளை நீங்க உடைஞ்சு போயிருக்கலாம். அவமானத்தோடு, நிந்தையோடு, போராட்டத்தோடு, பலவிதமான குழப்பத்தோடு, பயத்தோடு ஆஸ்பத்திரியில் இருந்துட்டு இருக்கீங்க, அல்லது சுகமாகி வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க. இன்னும் பலவீனம் இருக்கு. நீங்க எங்க இருந்தாலும் சரி, இருக்கிற இடத்துல இயேசுவே நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன்னு சொல்லிட்டு வாயை திறந்து சொல்லுவேன். உங்க பலவீனத்துக்கு ஜெபம் பண்ண வேணாம், கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. நீங்க உயிரோடு இருக்கிறதே அவரோட கிருபை. கரங்களை உயர்த்து நன்றி செலுத்துங்க. இம்மட்டு நடத்துவா. தெய்வமே சுகத்தை கொடுங்கப்பா, பதில் செய்யுங்கப்பா, உங்க பிள்ளைங்க தலைய உயர்த்துங்கப்பா. ஆமென், ஆமென். கர்த்தர் இன்னைக்கு நமக்கு அப்படிப்பட்ட பெரிய அதிசயத்தை செய்வார். ஆதியாகமம் புஸ்தகம் 40ஆம் அத்தியாயம் 13ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன்னை நிலையில் நிறுத்துவார். ஆமென். இது யோசேப்பு சொல்றார். என்ன நடந்தது? யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கிறார், உங்களுக்கு தெரியும். ஆனா அரண்மனையில இருந்து இப்ப 2 கைதிகள் வராங்க, தவறு செய்ததாக. இந்த 2 பேருக்கு ஒரு கனவு. அந்த கனவு மண்டையை போட்டு குழப்புது. இது அங்க இருக்கிற ஒரு சிலர்கிட்ட சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க, நீங்க அந்த யோசேப்பு கிட்ட சொல்லுங்க, சரியா வியாக்கியானம் பண்ணுவார். எப்படி ஒருவேளை நம்புறதுக்கு முன்னாடி இவனே கைதி, இவனுக்கே தலையெழுத்து இல்லை, இவன் எப்படி ஏன் தலையெழுத்த சொல்லுவான்? நிறைய நேரத்தில் நம்மளே கேட்போம் பார்த்தீங்களா. இந்த சில நேரத்தில் நம்ம கொஞ்சம் மேலே வந்துட்டோம் ஆவிக்குரிய அனுபவத்தில், எங்கேயாவது பார்ப்போம் இந்த கீழே ஜோசியம் அதை இது பார்க்குறேன். பார்க்கும்போது நம்ம யோசிப்பது உண்டு, இவன் தலையெழுத்தே மாறலை, இவன் எப்படி அடுத்தவனுக்கு சொல்லுவான்ன்றது நம்முடைய கேள்விக்குறியாக இருக்கும். அது போல தான் இங்கேயும். ஆனால் இல்லை, நீங்கள் கேளுங்க, சொல்வார். சொல்றாரு பாருங்க, ஒருத்தனுக்கு மரணம் நிச்சயம், இன்னொருத்தனுக்கு 3 நாளுக்குள்ள திரும்பி நீ என்ன வேலையில இருந்த, ராஜாக்கு பானபாத்திரக்காரனா இருந்த, நீ திரும்பியும் கொடுப்ப, நீ திரும்பியும் உன் ஸ்தானம் உயர்த்தப்படும். எவ்வளவு அதிசயமான ஒரு காரியம். இன்னைக்கு இந்த வார்த்தையை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வார்த்தையை தான் நம்ம கவனிக்க போறோம். இல்லைங்களா? நல்லா கவனிங்க. 3 விஷயத்தை இதுல இருந்து பார்ப்போம். 3 நாளைக்குள்ளன்றது 3 வார்த்தை. என்ன வார்த்தை? God restore at the right time. கடவுள் சரியான நேரத்தில் நம்மளை மீட்டெடுப்பார். தயவு செய்து அதை நீங்க மறக்காதீங்க. சரியான நேரத்தில் நம்மளை மீட்டெடுப்பார். நிறைய பேர் என்னடா எப்போ நடக்கும், கர்த்தர் மறந்துட்டாரா, ஏன் என் வாழ்க்கையில மட்டும் இப்படி இருக்கு, ஏன் என் குடும்பம் அப்படி இருக்கு, தலை தூக்கல, ஏன் அந்த விழுந்த இடத்துல தான் இருக்கிறோம், இன்னும் சொல்ல போனா கீழே தான் போயிட்டு இருக்கிறோம், மேலே போன மாதிரி தெரியல. கர்த்தரை நம்புங்க. உங்களுடைய பலவீனம், சோர்வு, உங்களை சில விஷயம் தாக்கிட்டு இருக்கலாம். அது பண விஷயமா இருக்கலாம், உங்க சரீரத்துல சுகவீனமா இருக்கலாம், இல்ல அவமான பிள்ளைகள் நிமித்தம் பல வேதனை ஏதாவது இருக்கலாம். நீங்க அதை பெருசுன்னு நினைக்கிறத நிறுத்துங்க. உங்க வாழ்க்கையில இப்பொழுது இல்லை, என் கர்த்தர் பெரியவர்னு நினைங்க. சூழ்நிலை மாறும். நம்பர் 1, நம்ம கத்துக்க வேண்டியது ஒரு மிகப்பெரிய காரியம். ரைட் டைம் அவர் ரெஸ்டோர் பண்ணுவார். அவனுக்கு ரைட் டைம் திரும்பி அவன் கப் பேரரா போறான். இதான் கர்த்தர் அவனுக்கு செய்தது. இன்னைக்கு லெசன் இதுல இருந்து என்ன? யுவர் டிலே இஸ் நாட் யுவர் டினையல். உங்களுக்கு காலதாமம் ஆகுது பாத்தீங்களா, அது நீங்கள் நிராகரிக்கப்பட்டு விட்டீர்கள் என்பது அர்த்தம் இல்ல. ட்ரஸ்ட் காட்ஸ் பர்ஃபெக்ட். ட்ரஸ்ட் காட்ஸ் பர்ஃபெக்ட். கடவுளுடைய அந்த உண்மைத்தன்மைய உண்மையா சார்ந்துருங்க, நம்புங்க. நம்பர் 2,
God can restore what was lost. நீங்கள் எதெல்லாம் இழந்திருக்கிறீங்களோ அதை கர்த்தர் திரும்பி மீட்டெடுத்து கொடுப்பார் இல்லையா? இந்த கப்பேரர் வேலை போச்சு, அவன் ஜாய் பீஸ், அவன் வேலை செஞ்ச வேலை போயிடுச்சு, அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் போச்சு, ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, அது ஒரு அற்புதமான பதவி, எப்பயும் கிங் கூட இருக்கிற ஒரு வேலை, அதெல்லாம் போச்சு. ஆனா கரெக்டான டைம்ல காட் ரெஸ்டோர் பண்ணி கொடுக்குறாரு. இன்னைக்கு அது போல உங்களுடைய, நான் நேரம் இப்படி இருந்திருந்தா அப்படி இருந்திருக்கணும் இல்லையா, இந்த பிசினஸ் பண்ணி இப்படி வந்திருப்பேன், இவ்வளவு காசை சேமிச்சு வச்சிருக்கலாம், என் பிள்ளைகளுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும், என் நிலைமை எப்படி இருந்திருக்கும், இந்த சொந்த வீடு கட்டியிருப்பேன், ஆஹா ஆஹா நல்லா தான் இருக்கு, எல்லாம் நான் செய்ய முடியல, இழந்துட்டோம். கவலைப்படாதீங்க. நீங்க கவலைப்படுறீங்க, அதை காட்டிலும் அவர் வேதனைப்படுறவர். நீங்களும் நானும் கவலைப்பட்டு ஒன்றும் நடக்காது. ஆனால் அவர் வேதனைப்பட்டார்னா அவர் நமக்கு எப்படி உதவி செய்யணும்னு உதவி செய்வார். அதனால தான் அந்த நல்ல கர்த்தரை நம்புங்க, பற்றி கொள்ளுங்க. இதுல இருந்து என்ன லெசன் கத்துக்கிறோம்? வாட் காட் ரெஸ்டோர்ட் பிகம் எ டெஸ்டிமனி ஆஃப் ஹிஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ். நம்முடைய வாழ்க்கையில எதை அவர் ரெஸ்டோர் பண்றாருன்னா, நம்முடைய அந்த சாட்சியுள்ள ஜீவியம் இல்லை, என் கர்த்தர் எனக்கு செய்வார். இன்னைக்கு சாட்சியா இருக்க பழகுங்க. மூன்றாவது கடைசி, பி ஃபெய்த்ஃபுல் while you wait. நீங்க காத்துட்டு இருக்கிற நேரத்துல உண்மையா இருங்க, உண்மையா இருங்க. அங்கிட்டுக்கிட்டும் மனசை அலைய போடாதீங்க இல்லையா? நீங்க காத்துக்கிட்டு இருக்கிற நேரத்துல உண்மையா இருங்க, கர்த்தருக்கு உண்மையா இருங்க. வாயை திறந்து சொல்லுங்க, உங்க வாழ்க்கையை பழிக்காதீங்க. இது என்ன வாழ்க்கை, இது ஒரு இதுனா பழிக்கிறது. இப்படி பண்ணாம ஃபெய்த்ஃபுல் இல்லை, என் கர்த்தரை நான் மறக்கல, எனக்கு நிறைவேற்றுவார், அவர் சொன்னதை நிறைவேற்றுவார். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் சொன்ன ஞாபகம் இருக்கு. ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். நாங்கள் திருமணமாகி எங்களுக்கு குழந்தை உடனடியாக கிடைக்கல, சில ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியது இருந்தது. அப்போ எல்லாம் கேட்பாங்க பாருங்க, விசுவாசிகள் சொந்தக்காரங்க எல்லாம் ரொம்ப சொல்றதுக்கே வேதனையா இருக்கும். என்னடா 20 நாளைக்கு முன்னாடி தான் சொல்லியிருக்கேன், போன மாசம் தான் சொல்லியிருக்கேன், அகைன் கேட்குறாங்க. ஆனால் அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது, ஒரு சந்தோஷம் நடக்குதான்னு கேட்காங்க. ஆனால் ஒரு நாள் ஆவியானவர், நான் ரொம்ப வேதனைப்பட்டிருக்கும் போது ஆவியானவர் சொன்னார், தம்பி நீ சொல்லு, இட்ஸ் ஆன் த வே, அது வந்துகிட்டு இருக்கு, என்னுடைய பிளெஸிங்ஸ் வந்துட்டு இருக்கு, இட்ஸ் ஆன் த வே அப்படின்னு சொல்லு. அப்படிதான் சொல்ல பழங்கினேன். சொல்ல சொல்ல அது நிறைவேறினது. கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார், உங்களுடைய கண்ணீரை துடைப்பார், உங்களுடைய சூழ்நிலை மாறும். God bless you. Bye bye.